ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிச்சிப்பூ வந்து சரியாக பூக்கலாட்டி வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி உரக்கழிவு வந்து நீங்கள் வந்து பிச்சிப்பூ வேர்க்காடுகளுக்கு இடையில் இப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அழகாக பூக்கள் பாருங்கள் இப்படி விடும். நான் சொன்ன மாதிரி பலனா வச்சு ஃபெர்டிலைசர் தயாரித்து ஊற்றுங்க. அப்புறம் வந்து வாரத்தில் ஒரு நாள் திடக்கழிவுகளை இப்படி விடுங்க. இப்போ சம்மர் டேஸில் அதிகமாக வெயில் அடிக்கிறனால நீங்கள் அதிகளவு திரவ உரங்களே கொடுங்க, லிக்விட் ஃபெர்டிலைசரும். நான் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசரும் கொடுக்குறேன், இது மாதிரி திட உரங்களும் கொடுக்குறேன். பாருங்கள் பூக்கள் எவ்வளோ கொப்பு கொப்பாக பூத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பூக்கள் செடிகள்லாம் கருகி போயிருந்துச்சு, பூக்களுமே கருகி தான் இருந்துச்சு. இப்போ அழகாக சூப்பராக கொப்பு கொப்பாக பூக்குது. பூக்களும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். முட்டுக்கள் பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ முட்டுக்கள் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 முட்டுக்கள் இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும். நம்ம உரங்கள் வந்து வாரம் கொடுத்துட்டே இருக்கணும். என்னடா பூக்களையே காய்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வேர்க்காடுகளை நல்லா மண்ணை நோண்டி வச்சுட்டு இப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள். நான் நேற்று தான் ஒரு 100 பூ பறித்தேன், திரும்பவும் இன்றைக்கி இவ்வளோ பூத்துருக்கு. ஒவ்வொரு பூக்கள் சைஸும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளேயும் நிறையா பூத்துருக்கு. பாருங்கள் கீழேனா நிறைய முட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள். ஒடிச்சா ஒடிகிற மாதிரி கருகி போயிருந்துச்சு இந்த செடிகள்லாம். இப்போ சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு, முட்டுக்களும் அதிகமாக விட ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்கிற மாதிரி நீங்களும் பனானா ஃபெர்டிலைசரு, திட உரம் எல்லாமே நீங்கள் வாரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் அழகாக இப்படி கொத்து கொத்தாக பூக்கள் வந்து சூப்பராக பூக்கும். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோவை. தேங்க்யூ மக்களே.